எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ருசி. இன்றைக்கி நம்ம ருசி ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த சித்திரை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம கடன் தீர்வதற்குண்டான எந்த ஒரு குறித்த விஷயத்தையும் மேற்கொள்ளணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டுட்டு அந்த கடன் அடைப்பதற்காக மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடனுக்குண்டான வட்டியை கட்ட முடியாத நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருப்போம். அப்படி அந்த மாதிரியான தீராத கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இந்த மைத்திர முகூர்த்தம். மாதத்தில் ஒரு முறை இல்லைனா 2 முறை வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் குறித்த ஒரு சில விஷயங்களை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வாழ்நாளில் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையிலேருந்து விடுபட முடியும். அப்படி இந்த மைத்திர முகூர்த்தம் நமக்கு நாளைய நாள் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு 7:35க்கு தொடங்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரமானது நமக்கு சுக்கிரஹோரை நேரத்தோடு சேருது. அப்படிங்கிறதால 7:35லேருந்து 9:46க்குள்ளே அதுலேயும் குறிப்பாக 8 to 9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்து பாருங்கள். கண்டிப்பாக கை மேலே பலன் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. பொதுவாக நமக்கு ஒவ்வொரு நாள்லையுமே முகூர்த்தங்கள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் கடன் தீர்வதற்குண்டான ஒரு அற்புதமான முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எப்படி நமக்கு பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம் இதெல்லாம் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த மைத்திர முகூர்த்தமும் கூட. இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இந்த சேர்க்கை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்தம் நமக்கு நாள்தோறுமே வந்தாலுமே ஒரு சில குறிப்பிட்ட கிழமைகள் ஒரு சில நட்சத்திரத்தினுடைய சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட லக்ன நேரத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்தை தான் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அப்படி என்ன நட்சத்திரம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு அனுஷ நட்சத்திரம் வந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திர நாளின் பொழுது வரக்கூடிய விருச்சிக லக்ன நேரம் மற்றும் மேஷ லக்ன நேரத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்தை தான் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பொதுவாக இந்த நட்சத்திரமும் லக்னமும் இணையக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக 100% பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது. செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு மட்டும் சொல்லி இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட கிழமையின் பொழுது வந்தாலுமே கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை, அதுவும் கடன் பெற்றிருக்கக்கூடியவங்க மேற்கொள்ளும் பொழுது மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படி அந்த மாதிரி சித்திரை மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அதுவும் சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உகந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த மைத்திர முகூர்த்தம் வருது அப்படிங்கிறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாக நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களை நாடி வரும். இப்போ இந்த மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறது புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தபடியாக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த விதமான கடன் வாங்கியிருந்தாலும் சரி, வண்டி கடன், வாகன கடன், நகை கடன், வீட்டு கடன், இல்லை உங்களுடைய சொந்த செலவுகளுக்காக ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட கடன்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமான கடனாக இருந்தாலுமே அது வெகு விரைவிலேயே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சரியாக 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் சுக்கிர பகவானை மனதில் நினைத்து நீங்கள் வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு வீடுகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளி விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அகல் தீபத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது, நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். ஆனால் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அதில் 1-2 குங்குமப்பூவினுடைய இதழ்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. குங்குமப்பூ இதழ்கள் கிடைக்கல இல்லை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் பச்சை கற்பூரம் ஒரு துண்டையும் ஏலக்காயினுடைய விதை பகுதியை நல்லா இடிச்சிட்டு அது ஒரு சிட்டிகை அளவும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை 3ஐயுமே சேர்ப்பதனாலும் செய்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா சாதாரணமாகவே குங்குமப்பூ அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒன்றாக சொல்லப்படக்கூடிய காரணத்தால் அவருக்கு உகந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த குறிப்பிட்ட பொருளை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே தீப ஜோதியில் சுக்கிர பகவான் எழுந்தருளி நம்ம எந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோமோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் கட்டாயமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். அடுத்தபடியாக நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால் சார்ந்த உணவுகள், பால் பாயாசமாக இருக்கலாம், இல்லை பால் அல்வாவாக இருக்கலாம், எது உங்களுக்கு செய்ய வருமோ ஆனால் உங்களுடைய கைப்பட கண்டிப்பாக செய்து வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கிட்டு அதில் பனங்கற்கண்டு ஒரு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம தயார்படுத்தினதுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்
ஒரு வெள்ளை கவர் விற்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய ஸ்டேஷ்னரி கடைகள்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அதில் எந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அது ₹200 இருக்கலாம், ₹1000 இருக்கலாம், ₹2000 இருக்கலாம், எந்த ஒரு தொகையை உங்களால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செலுத்த முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஒரு தொகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு கூடவே நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வாசனை திரவிய பொருட்களில் புணுகு இருக்குது அப்படின்னு சொன்னால் புணுகையும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கவருக்குள்ளே போட்டுட்டு சுற்றி 4 பக்கத்துலையும், இப்போ ஒரு திருமண பத்திரிகை அப்படின்னு சொன்னால் சுற்றி 4 பக்கத்துலையும் நம்ம எப்படி மஞ்சள் வைப்போமோ அதே மாதிரி புணுகை தொட்டு நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்திடணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கவருக்கு மேலே நீங்கள் யாருக்கு கடன் பட்டிருக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரினுடைய பெயரையோ இல்லை வங்கி அப்படின்னு சொன்னால் வங்கியினுடைய பெயரையும் கிளையினுடைய முகவரியும் எழுதிட்டு அந்த கவரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே நீங்கள் தயார்படுத்தின கவரை வச்சுட்டு சுற்றி மல்லிகை மலர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை வாசனையுள்ள மலர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அலங்கரித்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்துட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி, இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் தான் இது எல்லாமே செய்யணும். அப்போ அந்த சுக்கிரஹோரை நேரத்தில் வர மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறதால ஒரு 5 நிமிடம் நீங்கள் கண்களை மூடிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தினுடைய பெயரையோ கண்டிப்பாக முதல்ல சொல்லிடுங்க. அடுத்தபடியாக சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கடன் தொகை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பட்டவங்க மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் அது அவங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அவர்களுக்காக உடன் பிறந்தவர்களோ இல்லை தாய் தந்தை இல்லைனா மனைவி யார் வேணாலும் செய்துக்கலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம அனைத்து விஷயங்களையுமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கட்டாயமாக கடைபிடிங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகையை கண்டிப்பாக எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும். எழுதிட்டு பக்கத்திலேயே என்னுடைய கடன் முழுவதுமே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் முன்வைத்து நீங்கள் ஏற்றின அந்த வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கில் இருக்கக்கூடிய ஜோதியில் அந்த பிரியாணி இலையை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த குறித்த சுபமுகூர்த்த நேரத்தில், அதாவது அந்த சுக்கிரஹோரை நேரத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம ஏற்றிய தீபம் நம்மளுடைய கோரிக்கை தீருவதற்குண்டான வாய்ப்பு அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய பிரியாணி இலை, அதோடு கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ரூபாய், இது எல்லாமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்து வைத்த அந்த ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூபாயை கண்டிப்பாக நம்மளுடைய வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறதையும் தவறாமல் செய்துக்கோங்க. இது அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடலளவு கடனும் கடுகளவு குறைவதற்குண்டான வாய்ப்பு அமைவதாக நம்பப்படுது. அதனால் அனைவருமே இந்த குறித்த நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் அதில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தில் இந்த பரிகாரத்தை செய்து முழு பலனையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா சித்திரை வெள்ளிக்கிழமை நாளோடு இணைந்து வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம், அதுவும் நமக்கு சுக்கிரஹோரை நேரத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறதால கடன் தீர்வதற்குண்டான எந்த குறித்த பரிகாரம் நமக்கு கை மேல பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.